ஸோ இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அடுப்பு அது எல்லாமே செட் பண்ணணும். இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான் எங்களோட வீடு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேப்பில் ரேணுகாவோட ஹஸ்பண்ட் அவங்க ஒரு சூப்பரான மசாலா Hey everyone, welcome back to our channel Ashifa. Guys, கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு. நான் ஏர்லி மார்னிங் எழுந்துட்டேன். பொங்கல் செலிப்ரேஷன் vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண உடனே என்னோட நெய்பர் ஆண்டி அக்கா அவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த பிளேஸில் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இமீடியட்லி செட்டப் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அவங்க எனக்காக ஆக்சுவலி மார்னிங் 4 o'clock எழுந்து முன்னாடியே எல்லாம் இந்த அடுப்பு கோலம் அதெல்லாமே செட் பண்ணிவிட்டு என்ன மார்னிங் 5:30க்கு எழுப்பி விட்டாங்க பாவம். ஸோ கைண்ட் ஆஃப் தெம். அவங்களுக்கு கண்டிப்பாக நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும். என்னதான் நாங்கள் நெய்பர்ஸாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் இங்கே பழகிட்டு இருக்கோம். வந்துட்டீங்களா? நானே அதுக்குள்ளே பாலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்கக்கா. நான் குட் மார்னிங். பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த கம்பெனி முன்னாடி தான் பண்ணியிருந்தாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா என்னோட நெய்பர் அக்காவோடது தான். அவங்க இந்த எல்லோ சாரீ கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த அக்காவோடது தான். ரேணுகா அக்கா அவங்க பேர். அவங்க தென் என்னோட இன்னொரு ஆன்ட்டி அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த அடுப்பு இந்த கோலம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் எனக்காக பண்ணியிருந்தாங்க. எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ ஹார்ட் ஃபில்ட் லைக் ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அடுப்பு அது எல்லாமே செட் பண்ணணும். இங்கே கற்பூரம் அதை பற்ற வச்சு அதுக்கு மேலே சுள்ளி ஓலை இதெல்லாமே போட்டு அடுப்பு ஃபஸ்ட்டு எவ்வளோ நல்லா முடியுமோ அவ்வளோ நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த செம்பு கலசம் வைப்பாங்க. இங்கே வந்து நாங்கள் செம்பு கலசம் தான் யூஸ் பண்ணுறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு. ஏர்லி மார்னிங்காக இருந்தனால அடுப்பு எரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு சொல்லியாக ஆட் பண்ணி ஓலை இதெல்லாமே வச்சு நல்லா எரிய வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த செம்பு கலசத்தில் அரிசியோட கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி இங்கே அடுப்பில் வைக்கிறாங்க. அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் ரின்ஸ் பண்ணி தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் அந்த அரிசியை ஊற வச்சு அந்த கஞ்சி தண்ணி தான் ஃபஸ்ட்டு இந்த பொங்கல் வைக்கிறதுக்காக அதில் ஊற்றிட்டு இருக்காங்க. சில பேர் இந்த கஞ்சி தண்ணி கூட பாலும் ஊற்றுவாங்கன்னு சொன்னாங்க அம்மா. ஏர்லி மார்னிங்க்கும் இந்த அடுப்போட அந்த சூடான அந்த இதமான அந்த ஒரு எஃபெக்ட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த அடுப்புக்கிட்ட போய் நிற்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்துகிட்டு நான் போய் அந்த அடுப்புக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன். தென் அப்படியே அந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அப்படியே மெதுவாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஏர்லி மார்னிங்கோட அந்த எஃபெக்ட் போயிடுச்சு. சரின்னு சொல்லி நானும் இந்த வில்லேஜ் ஃபுட் குக்கிங் சேனலில் அந்த ஃபோட்டோகிராஃபிக்காக சில கிளிப்ஸ் எல்லாம் காமிப்பாங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கே காமெடியாக இருந்துச்சு. நான் இந்த விலாகில் சட்டி பானையே காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் கேமரா முன்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கைஸ் அந்த டைமில் மார்னிங் என்னால் பேசவும் முடியல. ரொம்ப ஏர்லி மார்னிங்காக இருந்தனால பேசி எடுக்கிறதுக்கும் தோணலை. வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பிங்ஸ் மட்டுமே கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான் எங்களோட வீடு. ஒரு நாள் முடிஞ்சால் ஹோம் டூர் போடுறேன். பட் அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா. எனக்கு இந்த ஏரியாலே பிடிச்சது இந்த ஸ்ட்ரீட் தான் கைஸ். லைக் இங்கே சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பூச்செடியாக இருக்கும். இப்போ மார்னிங் பூ ஃபுல்லாமே பறிச்சுட்டாங்க. லைக் சாமி பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கிறனால அந்த அங்கிள் வந்து பூ ஃபுல்லாமே பறிச்சுட்டாங்க. இந்த ஸ்ட்ரீட்டே அப்படியே பூந்தோட்டம் மாதிரியே இருக்கும். ரொம்பவே பிடிக்கும். மார்னிங் டைமில் இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா அப்படியே லைக் ஒரு மாண்டேஜான ஸ்ட்ரீட்டாக இருக்கும். எல்லா வீடுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோலம் போட்டிருக்காங்க. சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும் இந்த ஏரியாவே. கேமராவில் பேட்ரி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேட்ரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்புறம் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா ஹீட் ஆகி பொங்கல் ஸ்டேட்க்கு வந்துருச்சு. நாங்கள் இங்கே 2 டைப் ஆஃப் பொங்கல் வச்சோம். ஒன்று வந்து வெண்பொங்கல், இன்னொன்று சக்கரை பொங்கல். வீடியோ ரெடியாக எடுத்து போடா. சரி. கரெக்டாக நான் உள்ளே வரும்போது இந்த வெண்பொங்கலோட பானை இருக்கு இல்லையா, அது நல்லா அப்படியே ஃப்ளவர் மாதிரி பூத்து அப்படியே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கிழக்கு சைடு தான் இந்த பொங்கல் பானை பொங்குச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஆன்ட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த அரிசி இந்த ஊர்ன அரிசி இருக்கு இல்லையா அதை சுற்றி போட்டாங்க. தென் எண்ணெயும் போட சொன்னாங்க. அதை போட்டு நம்ம விளக்கமாக சாமி கும்பிடுற மாதிரி அந்த கும்பிடணும். நம்மளுக்கு தெரியும் பொங்கல்னாலே ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் தான் அப்படின்னு. இந்த ஃபெஸ்டிவல் அப்போ நம்மளோட சூரிய பகவான் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற இந்த நேச்சருக்கு அவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை நம்ம கொண்டாடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பொங்கலுக்காக வச்சுருந்த அந்த பொங்கல் நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. அந்த கலசத்தை விட இதில் வந்த பொங்கல் வந்து அப்படியே எல்லா சைடும் அப்படியே ஃப்ளவர் பாட் மாதிரி அப்படியே வெளியே வந்துருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லப்போனால்.
இந்த பிளேஸில் இருக்கிறதே கைஸ் அவ்வளோ பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு. இந்த கலசத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு அரிசி போட்டு ப்ரே பண்ணேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மார்னிங் டைமுக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்புக்கும். எனக்கு அப்படியே மைண்டே அவ்வளோ கால்மாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரிலீவ்டு மார்னிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரேணுகாக்கா அந்த அரிசியை பொங்கல் கலசத்துக்கு சுற்றி அதில் போட்டு அவங்களும் ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் இருந்த எக்ஸஸான கஞ்சி தண்ணி எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா எங்கள் ஆண்டி அந்த ஊற வச்சுருந்த அரிசி எல்லாமே எடுத்து அந்த கலசத்தில் ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே இந்த பொங்கல் கலசத்தில் அந்த பொங்கி வரணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக எக்ஸஸாக தான் கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். ஏர்லி மார்னிங்காக இருக்கனால அடுப்பு ரொம்ப நேரம் இருந்துச்சு, இந்த பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால என்னோட ஆண்டி என்ன பண்ணிட்டாங்க, இந்த பருப்பை வந்து குக்கரில் விசில் வச்சு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லைக் கேஸ் ஸ்டவ்லேயே அடுப்பில் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஒன்ஸ் அரிசி வந்ததுக்கப்புறமா இந்த பாயிலான இந்த பருப்பு அப்படியே டேரெக்டாக போட்டு நம்ம கலந்து விட்டு பொங்கல் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக, டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. தென் ரேணுகாக்கா இங்கே சக்கரை பொங்கலுக்கு தேவையான அந்த மண்டை வெல்லம் இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சிட்டு இருந்தாங்க. வெறித்தனமாக அவங்க ஹஸ்பண்ட் மேலே இருக்க வெறியை வந்து அந்த மண்டை வெல்லம் மேலே காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது இங்கே நெய் ஊற்றி சீரகம் மிளகு இதெல்லாமே போட்டு வெண்பொங்கலுக்கு தேவையான அந்த தாளிப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னோட ஆண்டி. இந்த தாளிப்பு வெண்பொங்கல் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமிக்கு பியூராக இந்த தாளிப்பு ஆட் பண்ணாமல் கொஞ்சம் பொங்கல் சாமிக்கு படைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டாங்க. ரேணுகாக்கா இந்த வெள்ளத்தை தட்டி தட்டி டயர்டானனால அம்மா இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன்வைல் இந்த பக்கம் என்னோட ஆண்டி சக்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் ரெண்டையுமே சோலோவாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷீ இஸ் ஆப்வியஸ்லி அ சூப்பர் உமன். இது நல்லா வந்துருச்சுமா. சக்கரை பொங்கலுக்காக வச்சுருந்த அந்த கலசத்துலேயும் அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா அதில் வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தட்டி வச்சுருந்த இந்த மண்டை வெல்லம் எல்லாமே அதில் ஃபுல்லாக போட்டு நல்லா மெதுவாக கலந்து விட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. பார்க்குறப்போ கலசத்துலேருந்து எங்கே சக்கரை பொங்கல்லாம் வெளியே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த மண்டை வெல்லம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி அந்த பொங்கல் கூட நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. அதுலேயே கொஞ்சம் நிறைய நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போது இதுக்கு தேவையான தாளிப்பை எங்கள் ஆண்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு குட்டி கியூட்டான கடாயில் ஃபுல்லாக கீ, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட், திராட்சை இதெல்லாமே போட்டு நல்லா அதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கேப்பில் ரேணுகாக்காவோட ஹஸ்பண்ட் அவங்க ஒரு சூப்பரான மசாலா டீ ஒன்று போட்டு எங்கள் எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போதே மீன்வைல் இங்கே கேஷ்யூ நட் அந்த திராட்சை இதெல்லாம் சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெடிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த தாளிப்பை அந்த க்யூட்டான சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணி அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு கைஸ். கீ எல்லாம் ஆட் பண்ணி அதோட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருந்துச்சு. என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவும் சூப்பராக பொங்கல் பண்ணுவாங்க. பட் ஆனால் டிப்பிக்கலாக பொங்கல் டே அன்னைக்கு சாப்பிட்றது ரொம்பவே ஸ்பெஷல் இல்லையா. பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த பொங்கல் பானை எல்லாமே இறக்கி வச்சுட்டோம். இப்போது ஆண்டி அவங்க வந்து அந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அந்த சாமி அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த படையல், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பொங்கல், அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸு, அப்புறம் நிறைய பூ இதெல்லாமே வச்சு ப்ரேயருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலே ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் தாங்க. ஸோ இந்த பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி, நமக்கு ஃபுட்டு கொடுக்குற இந்த நேச்சருக்கு நன்றி சொல்லி, எல்லாத்துக்கும் நம்ம தேங்க் பண்ணி இந்த டேவே அவ்வளோ சூப்பராக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆஸ் வி தமிழியன் எல்லாத்துக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஃபார்மர்ஸ் அவங்க அறுவடை பண்ண அந்த முதல் நெல் இருக்கு இல்லையோ அதை எடுத்து தான் பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அந்த பொங்கலை தான் சாமிக்கும் வச்சு அவங்க ப்ரேயர்லாம் பண்ணுவாங்களாமா. இங்கே ஆஸ் யூஷுவல் அகர்பத்தி, தீபம் அதெல்லாமே பற்ற வச்சு நம்ம வழக்கமாக ப்ரேயர் பண்ணுறப்போ என்ன டிப்பிக்கலாக எல்லாமே பண்ணுவாங்களோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் ரேணுகாக்கா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் உடைச்சு அந்த தீர்த்தமெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீன்வைல் ரேணுகாக்கா இந்த சாம்பிராணி, அதுக்கப்புறம் விளக்கு இதெல்லாமே பற்ற வச்சு சாமிக்கு அந்த சாம்பிராணி இதெல்லாமே காமிச்சிட்டு இருந்தாங்க. தீர்த்தம்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த அகர்பத்தி இதை ஃபஸ்ட்டு வச்சு சுற்றி இதெல்லாம் காமிச்சாங்க. ஆக்சுவலி இந்த டிப்பிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. பிகாஸ் நான் வந்து டிஃப்ரெண்ட் ரிலீஜன் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறமா ஒரு தட்டில் விபூதி, கற்பூரம் இதெல்லாமே வச்சு அவங்க அந்த சாமிக்கு அந்த கற்பூரம் காட்டினாங்க. அந்த காட்டுற கற்பூரத்தை நம்ம அதை தொட்டு வணங்கணும். அந்த கிளிப் கிடைக்கல கைஸ். நான் அதை பண்ணிகிட்டு இருந்தப்போ அம்மா தான் ரெக்கார்ட் பண்ணாங்க.
பண்ணாங்க. அதை என்ன கேப்சர் பண்ண மறந்துட்டாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த குட்டி கிட் இருக்கான் இல்லையா, அவன் கூட நான் விளையாண்டுருந்தேன். அவன் என்னோடய நெய்பர் கிட் தான். எப்போ பார்த்தாலும் நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது என்னை வந்து அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிகிட்டே இருப்பான். நான் போய் பேசினா அவன் வெக்கப்பட்டு ஓடிடுவான். ரொம்பவே ஷையான டைப் தான். அவனா வாலண்டியராக வந்து பேசினா ஏதாச்சும் ஒன்று க்யூட்டாக சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம போய் பேசினா ஒழுங்காக பேச மாட்டான். அந்த மாதிரி ஷை கிட் அவன். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த செஞ்ச சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் அந்த ஸ்வீட் எல்லாமே வச்சு அந்த பனை ஓலை இருக்கு இல்லையா, அதில் வச்சு பிரசாதம் எல்லாத்துக்கும் எங்கள் ஆண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒரு வழியாக முடிச்சு அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரேணுகாக்கா அவங்க வந்து டூர் கிளம்பிட்டு இருந்தாங்க அந்த மார்னிங். இவ்வளோ அவசரத்துலேயும் நான் கேட்டனால எனக்காக எல்லாமே செஞ்சு என்னோடய ஆண்டி ரேணுகாக்கா அவங்கெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோவும் ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் மறக்காமல் ஆஷிஃபா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. See you in my next video. Bye.